திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த மதியழகன், சௌந்தர்யா என்ற தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு நித்விக் ரோஷன் என்ற 5 வயதில் மகனும் வர்ணிகாஸ்டி என 5 மாதம் குழந்தை உள்ளனர். இந்த நிலையில் வர்ணிகாஸ்டிக்கு 1 மாதங்களுக்கு முன்பு தலை நிற்காமல் கை கால் அசைவு இல்லாமல் இருந்துள்ளது. அப்போது பெற்றோர்கள் உடனடியாக மருத்துவமனையில் காண்பித்தும் சரியாகவில்லை என்பதால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை அழைத்து சென்று காண்பித்துள்ளனர். குழந்தைக்கு இரத்த பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் அப்போது திடுக்கிடும் தகவலை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். குழந்தை உடல் தசையில் பலவீனம் இல்லாமல் இருக்கிறது. இந்த நோய்க்கு பெயர் SMA ஸ்டேஜ் 1 முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு. இந்த வினோத நோய் கோடியில் ஒருவருக்கு வரும் என தெரிவித்துள்ளனர். பதறிய பெற்றோர்கள் உடனடியாக கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை அழைத்து சென்று மருத்துவரிடம் குழந்தைக்கு முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குழந்தையை காப்பாற்றுமாறும் சிகிச்சை செய்யுங்கள் என்றும் கூறியுள்ளனர். அப்போது மருத்துவர்கள், இங்கெல்லாம் பார்க்க இந்த மருந்து கிடையாது, இது கோடியில் ஒருவருக்கு வரும் வினோத நோய். இந்தியாவில் இந்த வினோத நோயிற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை என்றும் இது அமெரிக்கா போன்ற வெளிநாட்டில்தான் இருக்கிறது. வெளிநாட்டில் இந்த முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு நோய்க்கு ஒரு ஊசி உள்ளது. அந்த ஊசியை குழந்தைக்கு செலுத்தினால் குழந்தை நன்றாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த ஊசியின் விலை இந்திய மதிப்பில் 16 கோடி ரூபாய் ஆகும் என கூறியதால் கதறிய பெற்றோர்கள், எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றுங்கள் என கூறியுள்ளார். 16 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என உறவினர்கள், நண்பர்கள் என பல்வேறு இடங்களில் கேட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் 16 கோடி ரூபாய் வேண்டும் என்பதாலும் தமிழக முதல்வர் மற்றும் பாரத பிரதமர் ஆகியோர் என் குழந்தையை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டும் என கண்ணீர் மல்க பெற்றோர்கள் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள் என குழந்தையை காப்பாற்ற 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய் கொடுத்தாலும் போதும் என் கண்ணீரோடு பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது குழந்தை பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் கண்ணீருடன் பெற்றோர் அரசுக்கு வேண்டுகோள் வீடியோ வெளியிட்டு அரசின் ஆதரவு கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர். மெடிசன் 16 கோடின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அது நம்ம இந்தியாவில் அது கிடையாது. வெளிநாட்டில இருந்து அது இம்போர்ட் பண்ணி தான் இங்க இருக்க குழந்தைங்களுக்கு அது போடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஸ்ரீனிகான்ற குழந்தைக்கு அது போட்டிருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி மித்ரா பாரதின்ற குழந்தைங்களுக்கு போட்டிருக்காங்க. இப்போ அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க கிட்ட ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ அதே இதுதான், அதே பிரச்சனை தான் இப்போ பேபி வர்ணிகாஸ்ரீக்கு இருக்கு. ஸோ இந்த இன்ஜெக்ஷனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பு படி இது 16 கோடி சொல்லியிருக்காங்க. இந்த 16 கோடின்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக எங்களால் புரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ மக்களுடைய உதவி எங்களுக்கு வேணும். தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் தெரிவிக்கிறோம். அவர் மூலமாக ஏதாவது எங்களுக்கு உதவி கிடைச்சிதுன்னா என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ரொம்பவே எங்களுக்கு உதவியாக இருக்கோம். இது முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதை கொண்டு போகிறோம். நாங்கள் அவர்கள் மூலமாக நாங்கள் எங்களோட குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். எங்களுக்கு உதவி அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் குழந்தை வர்ணிகாஸ்ரீ அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும் பணிவான ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கோம். என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஐயா. உங்கள் உதவி எங்களுக்கு என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பெரிதும் உதவும். ரொம்ப நன்றி.